நேயர்களே, வாழ்க வளமுடன். இந்த கல்யாண வீட்டுங்களில் போனோம்னா அட்சதை கொடுக்குறாங்க. இது ஏன்னு தெரியுமா? மணமக்களை வாழ்த்தத்துக்கு. அப்படி தான் எல்லாருமே எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும். இதோடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா? அது என்னன்னா, கல்யாண வீட்லேயும் வாழ்த்துறோம். நம்ம குழந்தைங்க எங்கேயாச்சும் வெளியூர் வெளிநாடு போகும்போதும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஒரு எந்த முக்கிய காரணத்துக்கு போனாலும், ஒரு குழந்தை பரீட்சை எழுத போகுது, அதுவும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் அனுப்புது. ஆனால் எந்த முக்கிய விசேஷத்துக்கு போனாலும் இந்த அட்சதை பெரும் பங்கு வகிக்குது. எங்கே போனாலுமே ஒரு கோயில்லையும் சரி எல்லா காரியத்திலும் இந்த அட்சதை வாழ்த்தத்துக்குன்னே வச்சுருக்காங்க. இந்த அட்சதையை இது ஏன்னா, அட்சதைன்னா என்ன? வெறும் அரிசி, அந்த பச்சரிசி மூக்கு உடையாமல் இருக்கணும். அந்த அரிசியும் மஞ்சளும் போட்டு கலந்துட்டு, மகாலட்சுமி அம்சம் நெய், அந்த நெய்யும் போட்டு, பசு நெய் போட்டு கொஞ்சம் கலந்து, கொஞ்சமாக பன்னீர் இருந்தால் கொஞ்சம் தெளித்து அதெல்லாம் தூவி அதில் மலரையும் போட்டு எல்லாருக்கும் அட்சதைக்கு கொடுப்பாங்க. கல்யாண வீட்டில் கூட சரி, எல்லோரும் அதை தான் தூவிட்டு வருவாங்க. ஏதோ கொடுக்குறாங்க, வாழ்த்தணும், அவ்வளோதான், அதை தூக்கி வரும். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மஞ்சள் பூமிக்கு அடியில் விளையுது. அரிசி பூமிக்கு மேலே விளையுது. நெல் விளைஞ்ச பிறகு நெல்லுலேருந்து குத்தி எடுக்கிறது தான் அரிசி. அதனால் நெல் பூமிக்கு மேலே விளையுது, இது கீழே விளையுது. ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று கீழே. அதே போல் தான் ஒரு மணமகனும் மணமகளும் வேறு குணங்களை சேர்ந்தவங்க, வேறு ஊர்லேருந்து வந்தவங்க, அவங்க எங்கேயோ தூரத்துலேருந்து எப்படி அமைதோ அப்படி தான் கல்யாணமே நடக்குது. ஏன்னா மாப்பிள்ளை ரொம்ப வெளிநாட்டில் கூட வந்திருப்பார். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கிறது தான் அந்த திருமண பந்தம். திருமணத்தில் ரெண்டும் ஒன்றா இணையும் போது, இது சில பேர் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் முடியலன்னா குரு பார்வை இருந்தால் தான்ப்பா கல்யாணம் நடக்கும் அப்படின்வாங்க. 7ல் குரு வரணும், 9ல் குரு வரணும், 5ல் குரு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் 6 மாதம் இருப்பார், இந்த குரு இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்காக முடிச்சு கொடுப்பார். இந்த மாதிரி குருவினுடைய பார்வையால் தான் திருமணமே முடியுது. அது ஒரு பக்கம். இந்த அட்சதை இந்த மஞ்சள் நிறம் குரு, மேலே இருக்க அரிசி சந்திரன். இந்த 2 பேரும் வெவ்வேறு குணத்தை கொண்ட 2 பேரும் இணைக்கும்போது, இவங்க 2 பேர் இருந்து தான் அதை குருவே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. இந்த சந்திரனுடைய நிழலில் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான். அதே போல் மகாலட்சுமி கடாட்சம் என்றைக்கும் நிறைஞ்சிருக்கணுன்றதுக்காக ஒரு துளி நெய் விட்டு அந்த அட்சதை செய்வாங்க. நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவும் சந்திரனுமே இணைஞ்சு வாழ்த்துற மாதிரி எல்லார் கையிலும் அட்சதை கொடுப்பாங்க. இதுதான் அட்சதை. இந்த அட்சதையை கல்யாண வீட்டில் போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா, எல்லாரும் கையில் வாங்குவாங்க. அங்கே மேடையில் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோக்காரங்க ஃபோட்டோக்காரங்களே பாதி இடத்த மறைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த மேடை மேலே இருக்க சொந்த பந்தங்களே பாதி மொத்த பேரும் நின்றுடுவாங்க. அங்கே தான் மேலே. கீழே பார்க்குறவங்க சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க தவிர, பார்க்கறதுக்கு அந்த டிவியில் பார்த்தா தான் உண்டு. டிவியே இல்லைன்னா அவங்க ஒன்றுமே இல்லை, பார்க்கவே முடியாது. இந்த டிவியில் பார்த்து உட்காந்து இது கெட்டி மேலாம் சொல்லும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அவசரமாக வெளியே போகணும். அதாவது வந்தவங்க சீக்கிரமாக வேகமாக ஓடிப்பிடணும், அவ்வளோதான். அது முடிகிற வரைக்கும் தான் இருப்பாங்க. சினிமாவில் கூட சுபம் போட்டு கடைசி வர வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அது முடிஞ்சவன ஒரு சுபரம் டக்குன்னு எழுந்து காலி பண்ணி போயினே இருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு டைட்டில் யாரும். அதுபோல் இங்கேயும் அப்படி தான். எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த அட்சதத்துக்கு அப்படி விசிறி போட்டு போயிடுறாங்க. அது ஆக்சுவலாக மணமக்கள் தலையில் விழுந்தே கிடையாது. யார் தலையிலே விழுந்துடும். முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட விழுந்துடும். கொடுத்தாங்க, தூக்கி போட்டால் போயினே இருக்கு, அவ்வளோதான். ஆனால் அது தவறு. நீங்கள் உங்கள்கிட்ட ஏன் கொடுக்குறாங்கன்னா, நம்மளுடைய மணமக்கள் நல்லபடியாக நல்ல வாழ்க்கை வாழணும், அவங்க அமைதியாக நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட அட்சதை கொடுத்து வாழ்த்துன்றாங்க. நீங்கள் இதை தூக்கி போட்டு போகிறதுல என்ன இருக்குது? யார் தலையிலையும் தூக்கி போட்டு போயின்னே இருக்கிறீங்க. இப்படிலாம் கிட்ட போயிட்டு அவங்க 2 பேர் தலையிலையும் போட்டு ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனீங்கன்னா அது நல்லது. அதை செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் வாங்கவே வேண்டாம். நீங்கள் அவசரமாக போனோன்னா, அடப்பப்பா யார்கிட்டாவது கொடுத்துட்டு போய் போட்டிருப்பா, வேறு யார்கிட்டயா கொடுத்து கூட போட்டுரு அப்படின்னு சொல்லிடலாம். இது மாதிரி இந்த மந்திராலயாவில் கூட இந்த அரிசி தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. அங்கே சிவப்பு அரிசி. எல்லாருக்கும் வெளியே வரும்போது மற்ற எல்லா கோயில்லையும் தீர்த்தம், இந்த மாதிரி விபூதி, பிரசாதம் அதெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சாமி ராகவேந்திரா சாமியை சுற்றி பார்த்துட்டு வெளியே வரும்போது உள்ளோண்டு சிகப்பரிசி அதுதான் பிரசாதமாக கொடுப்பாங்க.
இதை நம்ம வாங்கின்னு வந்து வீட்டில் அந்த ஒரு கோயிலில் தான் இந்த பிரசாதம், இந்த அரிசி அட்சதையே கொடுக்குறாங்க அவங்க. அதை வாங்கின்னு வந்து வீட்டில் நம்ம வந்து பத்திரமா எடுத்து வைக்கலாம். இது மாதிரி ஏதாச்சும் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்சதை வந்து நம்ம போடும்போது மேலே வந்து 33 தேவர்களும் உலா வருவாங்களாம். ஆனால் அவங்க எப்பவுமே மேலே வந்து பறந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து எப்பவுமே சதாஸ்து சதாஸ்து சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். நம்ம வாயார சொல்லி வாழ்த்துட்டா அவங்க ஆமாம் ஆமாம் அப்படின்வாங்களாம். இதனால தான் வந்து அதே நேரத்தில் அந்த கெட்டி மேலையா அப்படி அடிக்கிறாங்கன்னா, சில பேர் வந்து அமங்கலமான சொற்களை ஏதோ பேசுவாங்க, குழந்தைய திட்டுவாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த இதுவெல்லாம் வந்து காதில் விழக்கூடாதுன்றதுக்காக கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேளத்தை அடிக்கிறது. இது வந்து கல்யாணம் ஆகாத நிறைய பேர் வீட்டில் நிறைய ஆணும் சரி பெண்ணும் சரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த அட்சதை போடுற கீழே மணமேடையை கீழே வந்து கொஞ்சோண்டு அட்சதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் அவங்கள வந்து வெள்ளிக்கிழமை காலையில் குளிக்க வச்சு கிழக்கு முகமாக உட்கார வச்சு நீங்கள் இந்த அட்சதை அவங்க மேலே தூக்கிட்டா அதனுடைய பலன் அவங்களுக்கும் கிடைக்கும். சீக்கிரமாக வந்து விவாக பிராப்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நம்பிக்கை. இந்த பரிகாரம் இதையும் செய்து பார்க்கலாம். அதாவது கல்யாணம் ஆகாத வச்சிடும் இதை செய்யலாம். சில பேருக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சு போகுது அந்த பரிகாரம். இந்த இது செஞ்சால் சில பேர் அரசாணிக்கால் கூட விட்டுட்டு போக மாட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க, அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஒரு சாங்கியத்துக்கு ஒரு பானையும் ஒரு அரசாணி கொம்பும் வீட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஆகணும். கல்யாணம் பண்ணுறவங்க யார் பொண்ணு வீட்டுக்காரோ புள்ள வீட்டுக்காரோ யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடணும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் அப்படியே மண்டபத்தில் விட்டுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதவங்க கூட நமக்கு ஒரு பரிகாரமாக ஒரு அரசாணிக்கால் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம தூக்கின்னு வந்து வச்சுக்கலாம் வீட்டில். அதுவும் வந்து ஒரு லட்சுமி கடாட்சம் தான். அதுவும் ஒரு நல்லது தான். இதுக்காக தான் நம்ம வந்து அட்சதையை போட்டு எல்லாரையும் வாழ்த்துறோம். அட்சதைக்கான காரணம் இதுதான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.